ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது கேரளா லாட்ரி கேசிங் குரு, உங்களுடைய வெற்றிக்கான சேனல். இன்றைக்கி காருண்யா 679. இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம கொடுத்த கணிப்பில் எந்தெந்த பொருளாக பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துட்டோம் நண்பர்களே. சரிங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 9399 அப்படிங்கிறது இன்றைக்கி ரிசல்ட்டு. அதில் வந்து நம்ம கொடுத்த கணிப்பில் நேற்று நம்ம கொடுத்துருக்க மாதிரி நம்ம ரிசல்ட்டுக்கு நம்ம கெஸ்ஸிங் எடுத்துருந்தோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏபிசி இந்த போர்டை நம்ம கொடுத்ததில் நம்மளுக்கு வந்து ஏ போர்டு ஏபிசி தனித்தனியாக கொடுத்து வந்தோம். அது இல்லாமல் நம்ம கொடுத்த கணிப்பில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 9399 அப்படிங்கிறதுல 399 அப்படிங்கிறது ஏபிசி 3 போர்டும் ஒரு அருமையான வெற்றி கொடுத்துருக்கோம் நண்பர்களே. சரிங்களா? ஏ போர்டில் 3, பி போர்டில் 9, சி போர்டில் 9, 399 ஒரு அருமையான வெற்றி நம்ம இன்றைக்கி நம்ம சேனல் மூலியமாக கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு அருமையான வெற்றி இன்றைக்கி சொன்னது போல் நம்ம ஒரு வெற்றியை கொடுத்துருக்கோம். 399 காருண்யா 679க்கு இன்றைக்கி நம்ம ஒரு வெற்றி கொடுத்துருக்கோம் நண்பர்களே. சரிங்களா? மென்மேலும் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸில் பாருங்கள். உங்களுக்கு எப்படியெல்லாம் கெஸ்ஸிங் நம்பர் செட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் நண்பர்களே. சரிங்களா? இன்றைக்கி ஏபிசி 399 ஒரு டைரெக்டாக ஒரு வின்னிங்காக கொடுத்துருக்கோம். அடுத்தது நாளைக்கு அக்ஷயா 647 எப்படி வந்து நம்ம கணிப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். இன்றைக்கி நம்மளோட கணிப்பில் இருந்ததுக்கு மாதிரி நாளைக்கு நம்மளோட போர்டிங்கில் எப்படிலாம் வந்து நம்மளுக்கு வந்து கெஸ்ஸிங் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 93 99. இந்த 3க்கு ஏ போர்டில் 3க்கு நான் எடுத்திருக்க கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா 608 அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். உங்கள் கணிப்பில் இந்த கெஸ்ஸிங் இருக்கான்னு பாருங்கள். அதாவது 608 ஏ போர்டில். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9க்கு 286 அப்படின்னு கொடுத்துருக்கேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் டபுள் நம்பர் தான். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். 9 சி போர்டில் 045 அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 608, ஸ்ட்ராங்கை வந்து 860 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். 4 டிஜிட்டில் வந்து 9 அப்படிங்கிறதுக்கு நாளைக்கு 8 கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. ட்ரை பண்ணி பாருங்கள். 9க்கு 8 இல்லை 9க்கு 4 இல்லை 9க்கு 1 அப்படிங்கிற கணிப்பு என்னோட இதில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி கெஸ்ஸிங் நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அதை நீங்கள் டேரெக்டாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வெற்றி கண்டிப்பாக நாளைக்கும் உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. 93 99 அப்படிங்கிற ரிசல்ட் நாளைக்கு, அதாவது இன்றைக்கி 93 99 ரிசல்ட்டுக்கு நம்ம எடுத்த கணிப்பில் ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஏ போர்டில் 3 அப்படிங்கிறதுக்கு நம்ம கொடுத்த கணிப்பில் நம்ம வந்து 3க்கு 0 கொடுத்துருக்கோம், 3க்கு 8 கொடுத்துருக்கோம், 3க்கு 6 கொடுத்துருக்கோம். ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3க்கு 0 8 6, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9, 9க்கு வந்து 2 8 4 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஏன் அப்படி கண்டிப்பாக வருதுன்னா, ஏன்னா டபுள் நம்பர்ஸ் அப்படின்னு வர்றதுனால உங்களுக்கு வந்து மேபி சி போர்ட்லேயும் 4 வரலாம், பி போர்ட்லேயும் 4 வரலாம். அப்போ பிசி 44 கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஏபி அதில் வந்து 02 88 64 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். ஏசியை பொறுத்த வரைக்கும் 60 04 85. நம்ம கணிப்பில் இங்கே கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் வந்து போர்டு கன்ஃபியூஸாக இருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்க வேணாம். நீங்கள் பாக்ஸில் போடும்போது இந்த சி போர்டில் இருக்க 045 அப்படிங்கிறது பி போர்டாகவும், பி போர்டில் இருக்க 8 அதாவது 286 அப்படிங்கிறத சி போர்டாக எடுத்து கூட நீங்கள் ஏபிசி பாக்ஸில் போட்டு பார்க்கலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரிசல்ட் வந்து பிசியில் 99 அப்படிங்கிறது. ஸோ இந்த 9க்கு வந்து ஒரு 6 செட்டு வந்து ஒரு நம்பர் உட்காருது அப்படின்னா, பி போர்டில் 3 சி போர்டில் 3 பிரித்தாலுமே நம்மளுக்கு பி போர்டில் இருக்கிறது சி போர்டாகவும், சி போர்டில் இருக்கிறது பி போர்டாகவும் கூட மாற்றி நம்ம கெஸ்ஸிங் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் தாராளமாக அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. சரிங்களா? அடுத்தது பிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம 24 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். 24 85 42. சப்போஸ் 44 நாளைக்கு டபுள் நம்பர்ஸ் வந்தாலும் வரலாம். அது வந்து 44 கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களோட கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். ஏபிசியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் செட்டு அப்படிங்கிறது 608 824 648 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. இது நீங்கள் முன்னும் டேரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணாலும் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரிசல்ட்டில் வந்து 9 அப்படிங்கிறது இருக்குது. 9க்கு வந்து நம்ம எடுத்துருக்க நம்பர் 841 அப்படிங்கிறது. அப்போ வந்து 86 20 48 65
அடுத்தது பார்த்திங்கன்னா 10 20 அப்படிங்கிறது 1 0 2 0 அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். நாளைக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கும் எனக்கு தெரிஞ்சு டபுள் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டபுள் நம்பர்ஸ் வந்து இன்றைக்கி பிசியில் 99 அப்படிங்கிறது இன்றைக்கி பிசியில் வந்துச்சு. நாளைக்கு ஏபியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3க்கு 8 9க்கு 8 அப்படின்னா ஏபியில் 98 கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இப்படி கூட ரிசல்ட் வரலாம் நண்பர்களே. 3க்கு 8 9க்கு 8 9க்கு 2 882 அப்படிங்கிறது கூட வரலாம். ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் ஜஸ்ட்டு எழுதி காமிக்கிறேன். 882 கூட ஒரு வாய்ப்பாக வரலாம். சரிங்களா? அதனால் டபுள் நம்பர்ஸ் இன்றைக்கி பிசியில் 99 வச்சதுனால நாளைக்கு ஏபியில் 88 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களோட கணிப்பில் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக இந்த நம்பர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் பி போர்டில் எனக்கு தெரிஞ்சு 0 அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பாக இருக்குது. பி போர்டில் 608 அப்படிங்கிறது நான் பி போர்ட்லேயும் கொடுத்துருக்கேன், சி போர்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ பிசியில் 00 அப்படிங்கிறதும் ஒரு வாய்ப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நம்ம கொடுத்த 24 85 42 44 00 அப்படி இல்லைனா 24 85 42 கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏசியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து நான் சொன்ன மாதிரி 3, அதாவது ஏ போர்டில் வந்து இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு வந்து 3க்கு 8 கூட 8 அப்படிங்கிறது இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த மாதிரி 2 அப்படிங்கிறது நம்ம பி போர்டில் கொடுத்துருக்கோம். அதாவது இன்றைக்கி டபுள் நம்பர்ஸ் ரிசல்ட்டு 9க்கு 2 கூட கொடுத்துருக்கேன். அதனால் மேபி அது வந்து 882 கூட வரலாம். அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன். இந்த இடத்துல வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம தினசரி வெற்றி கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்குது நண்பர்களே. சரிங்களா? அதனால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களோட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ஒரு உபயோகமாக இருக்கும். அக்ஷயா 647 இன்றைக்கி ரிசல்ட்டு 93 99ல் 399 3 போர்டும் ஒரு அருமையான வெற்றி நம்ம கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நாளைக்கு 4 போர்டும் ஒரு அருமையான வெற்றி நம்ம சேனலில் உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக என்கிட்ட இருக்குது. அதே மாதிரி நீங்களும் நம்புங்க, மேற்மேலும் என்னை ஊக்கப்படுத்துங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நம்மளோட சேனலில் இருக்க வீடியோலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அக்ஷயா 647 நாளைக்கு சூப்பரான வெற்றி கண்டிப்பாக உண்டு நண்பர்களே. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேட்டில் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம் தெளிவாக. உங்களுக்கு இது மூலியமாக ஒரு வெற்றி கிடைக்க நம்ம கொடுக்க வீடியோஸில் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு உதவியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சப்போர்ட்டாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். ஏசிபிசி நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஏபிசியும் அதே மாதிரி நம்ம எப்படி ரிசல்ட் வந்துச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தோராயமாக ஒரு கணிப்புகள் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான வெற்றி கண்டிப்பாக உண்டு நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கொடுத்த வெற்றி போல் தினந்தோறும் நம்ம சேனலில் கண்டிப்பாக வெற்றியை கொடுப்போம் அப்படிங்கிறத நான் இது மூலியமாக சொல்லிக்கிறேன். அக்ஷயா 647 நாளைக்கு 14ஆம் தேதிக்குரிய கிஸ்ஸிங் சூப்பரான கிஸ்ஸிங் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. அருமையான வெற்றி கண்டிப்பாக உண்டு. மென்மேலும் ஆதரவு கொடுங்க, ஊக்கப்படுத்துங்க. உங்களுக்கு தினசரி வெற்றி கண்டிப்பாக நான் தருவேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இது உங்களுடைய கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் குரு தமிழ் சேனல். உங்களுடைய வெற்றிக்கான சேனல். தினசரி வெற்றி கண்டிப்பாக நம்ம சேனலில் உண்டு நண்பர்களே. நன்றி, வணக்கம்.